தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே அரசு விரைவு பேருந்து டூ வீலர் ஒர்க் ஷாப்பிற்குள் புகுந்த விபத்தில் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். கூடுதல் தகவலோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். பயணிகளுக்கு தேவையான முதலுதவி சிகிச்சை கொடுக்கப்பட்டிருக்காக நிலை என்ன, விபத்துக்கான காரணம் என்ன? நிச்சயமாக ஈரோடு மாவட்டம் அந்தியூரிலிருந்து அரசு விரைவு பேருந்து ஒன்று நேற்றிரவு 40 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு கிளம்பி உள்ளது. பேருந்தை ஓட்டப்படாத இந்திராநகரை சேர்ந்த சொரிமுத்து என்பவர் ஓட்டி வந்துள்ளார். பேருந்து இன்று அதிகாலை எட்டயபுரம் அருகே உள்ள கோட்டூர் விளக்கு போய் வந்தபோது திடீரென பேருந்து தனது கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த டூ வீலர் ஒர்க் ஷாப்புக்குள் புகுந்து மோதி நின்றது. இதில் டிரைவர் சொரிமுத்துக்கு மட்டும் காயம் ஏற்பட்டது. மற்ற பயணிகளுக்கு அதிர்ஷ்டமாக சிறு காயங்கள் இல்லாமல் உயிர் தப்பினர். இது குறித்து தகவல் கிடைத்தது எட்டயபுரம் போலீசார் இருந்து காயமடைந்த சொரிமுத்தை மீட்டு எட்டயபுரம் ஆஸ்பத்திரியில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். மேற்சிகிச்சைக்காக தூத்துக்குடி ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். அது மட்டுமல்ல, மாற்று பேருந்து மூலமாக பயணிகள் அனைவரும் பத்திரமாக திருச்செந்தூருக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். இந்த விபத்துல அந்த ஒர்க் ஷாப் 3 வாகனங்கள் முற்றிலுமாக சேதமடைஞ்சிருக்கு. இது குறித்து எட்டயபுரம் போலீசார் வழக்கு விசாரணை வராங்க. இது பிரேக் பிடிக்காதனால விபத்து ஏற்பட்டதா அல்லது தூக்குறதுல டிரைவர் விட்டுட்டாரா அப்படிங்கிற குறித்தும் விசாரணை நடத்தி வராங்க. ஒரு அரசு விரைவு வேகமா ஒர்க் ஷாப்பில் மோதி விபத்துகளாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி மகேஸ்வரன்.